ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஆற்றல்ன்ற டாபிக் பார்க்க போறோம்ப்பா. ஆற்றல்னா என்ன ஃபர்ஸ்ட் யாருக்கா தெரியுமா? டிஃபைன் ஆற்றல், டிஃபைன் எனர்ஜி. வாட் இஸ் ஆற்றல்? ஆற்றல் அப்படின்னா ஒரு வேலையை செய்யக்கூடிய, ஓகே, ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுங்க, செய்ய இயலக்கூடிய வேலையின் அளவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட அழகு என்ன? ஆற்றல் அப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்க, ஒரு பொருளோட ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பொருளில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்றத குறிக்கக்கூடிய அளவு. இந்த ஆற்றலோட அழகு என்ன? ஆற்றலோட அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலுன்னு சொல்லுவோம்ப்பா. இது முக்கியமான கொஸ்டின். எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக முக்கியமாக படிக்கணும். நீங்கள் ஃபிசிக்ஸில் எது படிக்கிறீங்களோ இல்லையோ எஸ்ஐ யூனிட்ஸ் தரவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆற்றலோட அழகு அப்படின்றது ஜூல்பா. ஆற்றலோட வகைகள் கவனிங்க. இங்கே சில உதாரணங்கள் கொடுத்துருக்கோம். ஒன்று இயந்திர ஆற்றல், மற்றொன்று வெப்ப ஆற்றல் அண்ட் ஒளி ஆற்றல், மற்றொரு ஒளி ஆற்றல். ஒளி ஆற்றல் அப்படின்றது ஒன்று லைட்டை குறிக்கும், இன்னொன்று சவுண்டை குறிக்கும்பா. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்னாற்றல், வேதி ஆற்றல், அணு ஆற்றல். இதெல்லாம் ஆற்றலோட வகைகள்ப்பா. ஓகே, ஸோ ஆற்றல் என்ன கவனிங்க. ஆற்றலோட வகைகள் இயந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், ஒளி ஆற்றல், மின் ஆற்றல், வேதி ஆற்றல், அணு ஆற்றல். ஸோ ஆற்றலோட வகைகள் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆற்றல்னா என்ன? வேலையோட அளவு, எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், ஒரு பொருளோட ஆற்றல் அப்படிங்கிறது எவ்வளோ வேலை செய்ய இயலும் அப்படிங்கிறது தான் ஆற்றல். அதோட அழகு ஜூல். அதன் வகைகள் நம்ம பார்த்தாச்சு. சரிம்மா, இப்போ நிறைய வகைகள் பார்த்தோம் இல்லையா? அதில் முதலாவதாக நம்ம பார்க்கறது இந்த இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றலில் 2 வகையாக பிரிக்கிறாங்கம்மா. இயந்திர ஆற்றலை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நிலையாற்றல், மற்றொன்று இயக்க ஆற்றல். கிளியர்? இயந்திர ஆற்றலை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நிலைய ஆற்றல், மற்றொன்று இயக்க ஆற்றல். இந்த நிலைய ஆற்றல் அப்படின்றது ஒரு பொருளை புவியோட ஈர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்தும் போது, ஓகே, புவியோட ஈர்ப்பு விசைக்கு அகைன்ஸ்டாக உயர்த்தும் போது செய்யப்படும் வேலை அந்த பொருளோட நிலையாற்றல். அதாவது ஓய்வு நிலையில் ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் இருக்குன்னு வைக்கலாம், அல்லது ஒரு ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குப்பா, ஓய்வு நிலையில் ஒரு பொருள் அங்கே இருக்குது. ஒரு பாக்ஸ்ன்னு கூட வைங்க. அந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ நான் அந்த இடத்துல அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து, அதாவது உயர்த்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். அதுதான் புவியீர்ப்பு விசைக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஒரு வேலையை பண்ணுறோம். புவியீர்ப்பு விசை என்ன பண்ணோம்? நீ எந்த பொருளை மேலே போட்டாலும் திரும்பி பூமியை நோக்கி அட்ராக்ட் பண்ணி கீழே விடும். இதான புவியீர்ப்பு விசை. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு பொருளை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்தும் போது அந்த உயர்த்ததுக்காக நான் ஒரு வேலையை செய்கிறேன் பாருங்க, அதுதான் நிலையாற்றல். அதுதான் அந்த பொருளோட நிலையாற்றல். சொல்லிசன், எம் நிறை கொண்ட ஒரு பொருளை ஹெச் உயரத்திற்கு, அதாவது புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக, ஹெச் உயரத்திற்கு புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்த தேவையான அளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க. கவனி, W இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஹெச். ஓகேவா? இந்த நிலையாற்றலை வந்து எம்ஜிஹெச்ன்னு சொல்லுவோம். நிலையாற்றல் என்னன்னு சொல்லுவோம்? இது முக்கியம். எம்ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் நிலையாற்றலை. அடுத்தது கவனிங்க, இயக்க ஆற்றல். நல்லா கவனிங்கப்பா. இயந்திர ஆற்றல் 2 வகை சொன்னோம். ஒன்று நிலையாற்றல் பார்த்தாச்சு, மற்றொன்று இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஆற்றலை குறிக்கும்பா. நல்லா கவனிங்க. நிலையாற்றல் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கொண்டு போகிறதுக்காக செய்யப்படக்கூடிய வேலை ஆற்றல் தான் அந்த நிலையாற்றல்னு சொல்கிறோம். இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை குறிக்கும். இந்த இயக்க ஆற்றல் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கண்ணே? ஆஃப் எம்வி ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, நிலையாற்றலை எம்ஜிஹெச்னு சொல்லுவோம், இயக்க ஆற்றலில் ஆஃப் எம்வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். 2 இடத்துலையுமே எம் அப்படிங்கிறது நிறை, வினா திசை வேகம். ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, ஆற்றல்னா என்னென்னு பார்த்தோம், ஆற்றலோட அழகு என்னென்னு பார்த்தோம், ஆற்றலின் வகைகள் பார்த்தோம், அதில் அந்த இயந்திர ஆற்றலில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். கிளியர்? ஸோ அடுத்தது கவனிங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் திங்க், வேதி ஆற்றல்லாம் என்னப்பா? இயந்திர ஆற்றலில் நம்ம வந்து கேட்டகரி பார்த்தாச்சு. வேதி ஆற்றல்னா என்ன?
இந்த வேதி ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம உண்ணக்கூடிய உணவில் வேதி ஆற்றல் இருக்குப்பா. அதே போல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட வளர்ச்சிக்கு இந்த வேதி ஆற்றல் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இந்த சூரிய ஆற்றல் பற்றி பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள்களுக்கும் மற்றும் கணக்கீட்டு கருவிகளுக்கு சூரிய ஆற்றல் ரொம்ப முக்கியம். அதே போல் சூரிய மின்கலன்கள், இந்த சோலார் லைட்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், சோலார் லைட்டு, சோலார் ஃபேனு, சோலார் டிவி, இந்த இடத்துல நமக்கு இந்த சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது கவனிங்க, ஏன் இந்த ஆற்றல் வகைகளை மட்டும் சொல்கிறேன், இந்த ஆற்றலில் எப்படி இது வகை வந்துட்டு மாறுதுன்னு கவனிங்க. ஒரு ஆற்றலை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. என்னால் ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, அதே போல் அந்த ஆற்றலை அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். ஓகே, ஸோ கவனிங்க, அதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆற்றல் அழிவின்மை விதிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையாக மாற்ற முடியும். கிளியர்? ஸோ கவனிங்க, அணையிலிருந்து நீர் வெளியேறுதுப்பா. அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீரில் ஆற்றல் எதுலேருந்து எதுவாக மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, ஸோ ஆற்றல் நிலை ஆற்றலில் இருந்து இயக்க ஆற்றலாக மாறும். ஓகே, அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீர்நிலைகளில் நிலை ஆற்றலிருந்து இயக்க ஆற்றலாக மாறும். ஒளி வாங்கிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒளி ஆற்றல் மின் ஆற்றலாக மாறும். அடுத்து ஒளிப்பான்கள், ஒளிப்பெருக்கி, மின்சாரமணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறும். கிளியர்? எங்கே எதுவாக மாறுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நான் இங்கே கண்டென்ட்டில் டிஸ்பிளே பண்ணல, பட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தொலைக்காட்சி, நிழற்பட கருவிகள், தொலைக்காட்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளி ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுது. அதே போல் ஒளிமின் கலங்கள், பேட்டரிஸில் ஒளி ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுது. அண்ட் நெக்ஸ்ட் திங், மின் சலவை பெட்டி, அதாவது வாஷிங் மிஷின், மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுதுமா இங்கே. அதே போல் மின் விசிறி எடுத்தோன்னா மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுது. மின் விளக்குன்னு எடுத்தோன்னா மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுது. மின் கலங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வேதி ஆற்றல் மின் ஆற்றலாக மாறும். ஒளிச்சேர்க்கைன்னு எடுத்தால் ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறும். மைக்ரோஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு, அந்த சவுண்டு ஆற்றல் மின் ஆற்றலாக மாறும். எல்இடி பல்பு, குட்டி குட்டி பல்பு, பெரிய பல்பு, எல்சிடி பல்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஏரியா. உங்களுக்கு இது ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட் இருக்குது, ஆற்றலோட பேசிக் கான்செப்ட் இதுதாம்மா. ஆற்றலில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹரல்ஸ் மேம் எனக்கு டவுட் இல்லை, டெஸ்ட் வேணும், இல்லை ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிள் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.